பொருள் வியாபாரம் இவற்றை தடை செய்தாலே பாதி குற்றங்கள் குறைந்துவிடும். இக்குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும். அதை பார்க்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்களை தவறாக பார்க்கும் எண்ணமே வரக்கூடாது. இது மட்டும் தீர்வாகாது. பெண்களுக்கு உடை கட்டுப்பாடும் கலாச்சார கல்வியும் வீட்டிலேயே வழங்கப்பட வேண்டும். பாடத்திட்டத்தில் பாலியல் கல்வி என்பதாக சுருக்காமல் பாலியல் நீதி கல்வியாக கற்பிக்க வேண்டும். இக்குற்றம் பெரிதும் நடக்க காரணம் ஒரு ஆண் பிள்ளையை சரியாக வளர்க்காத பெற்றோரும் சமூகமும் தான். போவது அம்மன் கோவில், ஆனால் வேண்டுவது ஆண் குழந்தை என்று இல்லாமல் ஒவ்வொரு தாயும் தன் மகனை நற்பண்பு உடையவனாகவும் பெண்களை மதிப்பவனாகவும் வளர்க்க வேண்டும். இக்கொடுமையிலிருந்து பெண் சமூகத்தை விடுபட இந்தியாவை இன்னொரு சுதந்திர போரை எதிர்நோக்கியுள்ளது. இந்த நிமிடத்திலிருந்து ஆண் பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு தாயும் உறுதியேற்க வேண்டும். என் பிள்ளையை நான் சரியாக வளர்ப்பேன் என்று. வரும் தலைமுறையிலாவது பெண்களை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வழி செய்வோம்.